நரியும் ஆமையும். ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆமையும் நரியும் நண்பர்களாக இருந்தாங்க. அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓட்டை பிடிக்கலை. இப்படி கனமான ஓடு இருக்கிறதுனால தான் தன்னால் வேகமாக ஓட முடியல, பறக்க முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை. இறைவன் கொடுத்த உடல் எப்பவும் ஒவ்வொரு மிருகத்திற்கும் மாறுபடும். ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனித்துவமான உடல்வாக கடவுள் ஏன் கொடுத்திருக்காருன்னு தெரியுமான்னு நரி கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் சொல்லுன்னு சொன்னிச்சு ஆமை. உடனே நரி சொன்னிச்சு, ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கைக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவாக ஏற்படுற ஆபத்துகள்கிட்ட இருந்தும் காப்பாற்றிக்கிடவும் அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பு கடவுள் கொடுத்துருக்காரு. உன்னோட உடலில் இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அமைஞ்சிருக்கும். அதனால் அந்த ஓட்டை பார்த்து வருத்தப்படாதுன்னு ஆறுதல் சொன்னிச்சு நரி. இதை கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தி இல்லை. அப்போதான் ஒரு வேடன் அந்த நரியை தன்னோட வில்லில் குறி வச்சிருக்கிறத பார்த்துச்சு ஆமை. உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பா குறுக்க வந்து நின்றுச்சு ஆமை. வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகில் பட்டு கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்த நரி நேராக வேட்டைக்காரனை நோக்கி ஓடிச்சு. நரி தன்னை நோக்கி வர்றதை பார்த்த வேடன் அங்கே இருந்து ஓடிட்டான். இப்போ பார்த்தியா, உன்னோட கனமான ஓடு தான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு. இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைன்னா வேடன் விட்ட அம்பு என்ன கொண்டு இருக்கும், உன்னையும் கொண்டு இருக்கும். இனிமே உன்னோட உடம்பை பற்றி யோசிக்காமல் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துன்னு சொல்லிச்சு நரி. நரி சொன்னது எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆமை அதுக்கப்புறம் நல்லபடியாக வாழ்ந்துச்சு. இதே போல தாங்க உங்களுடைய உடல் அமைப்பும் உங்களுடைய தோற்றத்தையும் வச்சு நீங்கள் உங்களையே தாழ்த்திக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உடல் அமைப்பும் தோற்றமும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். எதை நினச்சும் வருத்தப்படாமல் லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.